என்னடா இப்படி கள்ள கொண்டு வந்துருக்கீங்க? அது சொறி நாய்ப்பா, நம்மளும் சொறி நாயே. சரி போனா போதுன்னு கண்ட பக்கம் போய் கண்ட இருந்துட்டு குறுக்க வந்த கள்ள கொண்டுதான் ஏரியாண்ணா. சரி நல்லா ஒரு வீடியோ பேச வரணும் மூடு இது எடுத்துட்டியா? சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு. இப்ப வந்து நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, செல்ல வணக்கம்ப்பா. அவருதான் செல்லன்னு சொல்லிக்கிட்டு எந்த மேடனாலும் சரி, இந்த என்னது பல மாநிலத்துல ஓட்ட வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், பிரகாஷ்ராஜ் நடிகர். இந்த மேடன் கணக்கு இல்லையா? நாட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து எங்கேயாவது பேசணும்னா எவன் கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. வாடகை வாய் வியாபாரிகளை சர்வதேச சங்க தலைவராக இருப்பாப்புல போல. நானும் பாக்குறேன், காங்கிரஸ் மேடை, கம்யூனிஸ்ட் மேடை, காக்ரோச் மேடை, அந்த மேடை இந்த மேடை, எங்க போனாலும் சரி. நேத்து முந்தானத்தை நம்ம ஏதோ ஒரு மேடையில உச்சகட்டமா 2000 வருஷமா அது இந்த அப்படியே ஒரு மாதிரி பேசுறாப்புல, ட்ரக்ஸ் யூஸ் பண்றாப்புல, அந்த ஒரு மாதிரி கிரிக்கெட்டே இருக்காப்புல. கவர்மெண்ட் செக் பண்ணணும். ஒரு 2000 வருஷமா இந்த கேவலமான கலாச்சாரம் இந்த நாட்டுல இருக்கு. கேடுகட்ட கலாச்சாரம் இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாடே சரியில்லை, இந்த ஊரே சரியில்லை அப்படின்னு மன்னர் காலத்துல இருந்து இழுத்து பேசுறியே. அது என்னது பொன்னியின் செல்வன்ல மன்னரா நடிக்கும் போது உனக்கு நல்லா இருந்துச்சு அந்த கலாச்சாரம்? அப்ப காசு கொடுத்தா நீ அதை நடிப்ப. அது இதே மாதிரி காசு கொடுத்தா மேடையில வந்து வேற மாதிரி நடிப்ப. நீ என்னத்துக்கு தான் பிறந்தோம், வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்க பிரகாஷ்ராஜ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அவருக்கு நல்லது. இவருக்கு வந்து இந்த இந்திய நாட்டு கலாச்சாரம் 2000 வருஷமா பிடிக்கலைன்னா, இவர் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன்லாம் எங்க பிறந்து எந்த கலாச்சாரத்துல வளர்த்தாங்க, இவர் எந்த கலாச்சாரத்துல வளர்ந்துருக்காருன்னு தெரியல. இவர் கலாச்சாரத்துக்கு வெளிநாடு, தாய்லாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, கிரீன்லாந்து எங்கேயாவது போய் பழச்சிக்க சொல்லுங்க.